பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியர்களின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் தேவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வேளையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இந்த வேளையில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய விடுதலைகள் நம்மை நிரப்புகிறதா இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டையை சுற்றி வரும்பொழுது தேவனை நோக்கி ஆர்ப்பரித்தார்கள். அவர்களுக்கு விரோதமாக இருந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது போல இன்றைக்கு தேவனை நாம் ஆராதிக்கிற இந்த வேளையில் நமக்கு முன்பாக எந்த எரிகோ கோட்டை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றை தேவனாகிய கர்த்தர் நிர்மூலமாக்கி போட போகிறார். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், எல்லாவற்றாலும் நிறைத்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். தொடர்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே உம் தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. என் தந்தையே உம் தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றிலும்
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Oh, thank you, Jesus. Hallelujah. 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 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உடைய வாழ்க்கையில் எந்த குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நிரப்புவாராக. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையை நிரப்புவதாக நாம் அவர் ஆராதிக்க போகிறோம். எந்த அளவுக்கு நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம் என்றால் நம்முடைய நாட்கள் முடியும் வரை, நம்முடைய ஜீவன் பிரியும் வரை, நம்முடைய சுவாசம் இந்த உலகத்தில் ஒழியும் வரை நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே நாம் ஆராதிக்க போகிறோம். ஏனென்றால் நம்மை தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், நம்மை கர்த்தர் தாயின் கற்பத்தில் உருவாக்கினார். உம்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மையே நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. நீர் எனக்காக ஜீவன் கொடுத்தீர் ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் எனக்காக ஜீவனை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. எத்தனை முறை நான் இடறினாலும் அத்தனை முறையும் என்னை மன்னிச்சிரே ஆண்டவரே, என்னை அணைத்து கொண்டிரே, என்னை மீண்டும் நடக்க வைத்திரே என்று சொல்லி ஆண்டவரே நீர் என்னை தள்ளிவிடாமல் என்னை ஆதரித்தவர் என்று உம்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும்
அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல், பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே, உம்மையே நான் எப்பொழுதும் ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல நம்முடைய தேவனாகிய கர்த்தரை எப்பொழுது நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் இருக்கிறார். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட அங்கே இருந்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது, தானியேல் சிங்க கெபிக்கு போகும் பொழுது கர்த்தர் அதற்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பினார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். சிங்க கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்க மக்களில் நடந்தேன், பனி துளியா என்னை நினைத்தார் என்று நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சிங்க கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நினைத்தார். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நினைத்தார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே
சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவர் என்னை காத்திடுவார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 21, 22 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தானியேல், ராஜாவே நீ என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். தானியேல் சொல்லுகிறான், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. என் தேவனாகிய கர்த்தர் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தேவன் அவருடைய தூதனை அனுப்புகிறவராக இருக்கிறார். வழியிலே நம்மை காக்கும்படிக்கு அவருடைய தூதர்களுக்கு தேவன் கட்டளை இடுகிறார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் என்று 91வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். தானியேல் என்ற தேவ மனிதனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, தானியேல் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உற்சவமாய் வாழ்ந்தபடியினால அவனை சுற்றி இருந்த சத்துருக்கள் அவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். தானியேலை எந்த காரியத்திலும் குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு தானியேல் தேவனுக்கு முன்பாக ஒரு உத்தமனாய் வாழ்ந்தபடியினால அந்த எதிரிகள் அவனை சுற்றி பாபிலோன் தேசத்தில் அவனுடைய எதிரிகள் எல்லாரும் ஒன்று செய்தார்கள். அவனை எப்படியாவது தேவனை தேடுகிற காரியத்தில் தான் அவனை குற்றப்படுத்த முடியும் என்று நினைத்தார்கள். 6வது அதிகாரம், இந்த தானியேல் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். எப்படியாவது தேவ பிள்ளைகள் உயரக்கூடாது, தேவ பிள்ளைகள் மேன்மை அடையக்கூடாது என்று சத்துருக்களின் கூட்டங்கள் நம்மை சுற்றி இருந்து கொண்டு இருக்கலாம். தேவ பிள்ளையை உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற சத்துருவின் கூட்டத்தை தேவன் நிர்மூலமாக்கி போடுவார் என்பதை மறந்துவிடக் கூடாது. வேத வசனத்தில் வாசிக்கிறோம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் சேதப்பட்டு கூடாது என்பதில் தேவன் மிகவும் எச்சரிக்கை உள்ள தேவனா இருக்கிறார். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். தேவனாகிய கர்த்தரை அவருடைய பிள்ளைகள் நோக்கி கூப்பிடுகிற எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உடனே இறங்கி அவர்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளுடைய வாழ்க்கையில் இருந்திருந்தாலும், நீ வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் மேன்மை அடைய முடியாமல் எந்த எதிர்ப்புகளுடைய சூழ்ந்து கொண்டு இருந்தாலும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்களுடைய தொழிலில், வியாபாரங்களில், நீங்கள் குடியிருக்கிற இடத்துல, எந்த இடத்துல உங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சத்துருக்கள் உங்களை சுற்றி இருந்திருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார், அந்த சத்துருக்களை நான் நிர்மூலமாக்கி போட்டு உன்னை நான் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தானியேல் சொல்லுகிறான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவ பிள்ளையை உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நீ சாவுக்கு ஏதுவான எதை குடித்தாலும் அதை உன்னை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளை ஒன்றும் சேதப்படுத்தவே முடியாது. கர்த்தர் ஒரு தூதனை உனக்காக அனுப்புகிறார். இன்றைக்கு நீ எதிர்பார்க்க
எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில், நீ திகைத்து கொண்டிருக்கிற காரியத்தில் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னை பலப்படுத்தும்படியாக இதோ தேவன் ஒரு தம்முடைய தூதனை உனக்காக அனுப்ப போகிறார். இந்த தேவ தூதன் உனக்கு முன்னே போய் உனக்கு முன்பாக காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளை நிர்மூலமாக்கி போட போகிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணி 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்து அவர்களை கர்த்தர் புறப்பட பண்ணினார். அவர்களை பாலும் தேனும் மூடுகிற கானான் தேசத்தை கொடுக்கும்படியாக அவர்களை வனாந்தரத்தில் நடத்தும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வனாந்தரத்தில் நீ நடந்து போகும் பொழுது உனக்காக ஒரு தூதனை நான் உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஏனென்றால் வழியில் உங்களை காத்து உங்களை சுகபத்திரமாய் கொண்டு போய் நான் குறிப்பிட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ போய் கொண்டிருக்கிற பாதை என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ பயந்து கொண்டிருக்கிற காரியம் என்ன, நீ திகைத்து கொண்டிருக்கிற காரியம் என்ன, எல்லாவற்றிற்காக கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்காக அனுப்ப போகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதோ ஒரு தூதனை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக அனுப்ப போகிறார். உங்களுடைய வீட்டினுடைய காரியத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையான காரியங்கள் இந்த உலகத்தில் நிறைவேறும்படியாக அவற்றை நிறைவேற்றி கொடுப்பதற்காக கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்னே அனுப்ப போகிறார். இந்த தூதன் போய் சிங்க கெபியில் தானியேல் போவதற்கு முன்னதாகவே அந்த சிங்கங்களின் வாயையெல்லாம் தேவ தூதன் கட்டி போட்டார். எனவே அந்த சிங்கங்கள் தானியேலை ஒன்றும் சேதப்படுத்த முடியவே இல்லை. ஆனால் நடந்தது என்ன? தானியேலை சிங்க கெபியில் போடுவதற்கு திட்டம் பண்ணின சத்துருக்களையும் அவங்களுடைய குடும்பத்தாரையும் தரியு ராஜா அந்த சிங்க கெபிக்குள்ளாக போடும் பொழுது அவர்கள் சிங்கத்தினுடைய கெபியின் வாயிலில் போவதற்கு முன்னதாகவே அந்த சிங்கங்கள் அவருடைய குடும்பங்களை எல்லாவற்றை அடித்து கொன்று போட்டது என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியும். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். இதோ ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த நாளில இருந்து எந்த காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தாலும் அந்த பயங்களை எல்லாம் நீக்கும்படியாக கர்த்தர் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்ப போகிறார். உடைய காரியங்களை ஜெயமாய் கர்த்தர் நடத்தி கொடுக்க போகிறார். வெற்றியாய் கர்த்தர் நடத்தி கொடுக்க போகிறார். ஆசீர்வாதமாய் உடைய காரியங்கள் எல்லாம் நடக்க போகிறது. எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே, நான் எப்படி இதை செய்ய போகிறேன் என்று திகைத்து கொண்டு அங்கலாய்த்து கொண்டு இருக்க உடைய வாழ்க்கையில உதவி செய்யும்படியாக கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்ப போகிறார். பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக வரப்போகிறார்கள். உடைய காரியங்கள் உடைய வாழ்க்கையெல்லாம் ஆச்சரியமாய் நடத்த போகிறார் தேவன். அன்றைக்கு தானியேலை சிங்க கெபியின் வாயிலிருந்து தப்புவித்த தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொன்னது போல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இதோ ஒரு தூதனை உனக்கு முன்னே நான் அனுப்புகிறேன். உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னுடைய காரியங்களை செய்து முடிக்கும்படியாக ஒரு தூதனை உனக்கு முன்னே நான் அனுப்புகிறேன். உன்னுடைய சத்துருக்கள் உன்னை ஒருபோதும் சேதப்படுத்த முடியாது, எந்த சேதமும் உன்னை அணுகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு எந்த பிரச்சனைகளோ, கஷ்டங்களோ, வியாதிகளோ, பலவீனங்களோ, எதிர்ப்புகளோ, சத்துருவின் கிரியைகளோ ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாத அளவுக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை எல்லாவற்றிலும் பாதுகாத்து உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்த போகிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இதோ ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வழியிலே என்னை காக்கும்படிக்கு தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை எனக்காக அனுப்பி இருக்கிறார். என் குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய தூதர்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். தானியேலை சிங்கத்தின் கெபிக்கு தப்புவித்த தேவனாகிய கர்த்தர் சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை, அனனியா, மீசாவேல், அசரியாவை கர்த்தர் நெருப்பிலிருந்து, சூளை நெருப்பிலிருந்து காப்பாற்றினது போல
கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து உங்களை நடத்த போகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றியோடு நான் ஆண்டவரே துதிப்பாடுவேன். ஆண்டவரே உம்மையே நான் உயர்த்தி மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்கா நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. கண்களை மூடி செபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தானியேலை சிங்கத்தின் கபியிலிருந்து தப்புவித்த தேவனாகிய கர்த்தர் ராஜாவே, நீர் என்று வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று தானியேல் சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தர் ஆண்டவரை நிர்மூலமாக்கி போட்டு ஆண்டவரே அவளை ஜெயத்தை நீர் கொடுக்க போகிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வழியிலே உன்னை காக்கும்படிக்கு
நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு இதோ ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நீர் எங்களுக்காக உம்முடைய தூதர்களை எங்களுக்கு முன்பாக அனுப்புகிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாக என்னுடைய தூதர்களை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாம் மகிமைப்படுவதாக. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமையும் நமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹைரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.